மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 2 விஷயங்கள் குறித்து பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தனிய சிஐடியினால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இவருக்கு சோதனை என்ன? சிறை கைதிகளோட சேர்ந்து வாழுகிற மாதிரி இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தவருக்கு என்ன நடந்த ஏது நடந்த என்ற விஷயத்தை பேசுறதோட 5 யூத மதகுருமார்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இது என்ன என்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய இந்த பதிவு ஆராய போகுது. சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சிறைக்குள்ள வாழுகின்ற ஒரு சோதனை எதனால இந்த ஒரு விஷயம் இவர் மாட்டிக்கொண்டார அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பம் முதலே இவங்க சொல்லிக் கொண்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுராதபுர சிறைச்சாலையில இருந்து இந்த 40 லட்ச மோசடியோட சம்பந்தப்பட்ட அதுலைய விடுதலை செஞ்சது ஜனாதிபதி பொது மன்னிப்பும் கீழே தான் என்ற ஒரு விஷயத்த அறுதி முறுதியுமா இவங்க சொல்லி கொண்டிருந்தாங்க. சிஐடியினர் விசாரணை நடத்தினதுதான் தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனாதிபதி செயலகத்துக்கு சிறைச்சாலை நிர்வாகத்தில இருந்து பொது மன்னிப்புல யாரெல்லாம் விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்கிறாங்க. 388 பேர் அடங்கிய அந்த நேம் லிஸ்ட். இதை அனுப்புறது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி. அதுல சிறைக்குள்ள போறது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, மே மாதம் 2ஆம் தேதி. இதுக்கான எப்போல் வருகிறது ஜனாதிபதி செயலகத்திலிருந்து எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி. 12ஆம் தேதி மே மாதம் இவர் வெளியில வராரு. இந்த ஒரு விஷயம் துல்லியமாக சொல்லுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனாதிபதி செயலகத்துக்கு இவங்க அனுப்பின லிஸ்ட்ல அத்துலையோட பேரு கிடையாது. இது முரண்பாடாக இருப்பதனால துருவி ஆராய்ஞ்சு விசாரணை செய்ய ஆரம்பிச்சாங்க. இதற்கு முன்பு அனுராதபுர சிறைச்சாலையுடைய அத்தியட்சகர் கருணாரத்னைய கைது செய்து சிறையில போட்டாங்க. மொஹான் கருணாரத்னைய மன்றுக்கு முன்னிலைப்படுத்தின நேரம் மொஹான் கருணாரத்னைக்காக வேண்டி மன்றுல ஆஜரான சட்டத்தரணி என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் சட்டத்தின் அடிப்படையில் நடந்திருக்குது. ஜனாதிபதி கைச்சா திட்டதுனாலதான் இவங்க விடுதலை செஞ்சாங்க. சட்டத்துக்கு முரணாக எனது கட்சிக்காரர் எதுவும் செய்யல அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி பேசுற நேரம் தான் இவரை கைது செய்த சிஐடியினர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடம் வெசக் தினத்துல 388 பேரை விடுதலை செய்வதற்கான ஆவணங்களை ஜனாதிபதி செயலகம் அனுப்பி வச்சது. ஆனா அந்த பேர்ல அத்துலையோட பேர் கிடையாது. அத்துடைய சேர்த்து இன்னும் ஒருவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மிக பயங்கரமான குற்றச்சாட்டுகளோட சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இப்போதைக்கு அத்துல தலைமறைவாக வாழ்கிறார். அவரை தேடுவதற்கான ஒரு குழு போடப்பட்டிருக்குதுன்ற ஒரு விஷயத்த சொன்னதோட, இது குறித்து நாங்க விசாரணை நடத்தினதுல 2024ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் அந்த தினத்தன்று பொது மன்னிப்புல விடுதலை செய்கின்றவர்களுடைய எண்ணிக்கை 332 பேர். சட்டவிரோதமாக 57 பேரை அந்த தினத்துல இப்படி விடுதலை செய்தது தெரிய வந்திருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தையும், 2025ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி பொது மன்னிப்புல விடுதலை செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டவங்க 274 பேர், 11 பேர் சட்டவிரோதமாக அதற்குள் உள்வாங்கப்பட்டு விடுதலையானது தெரிய வந்திருக்குது. எனவே இவர்கள் திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார்கள், இவர்களை விளக்குமுறையில் வைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி சொன்னதுனால அனுராதபுர சிறைச்சாலையினுடைய அத்தியட்சகர் உடனடியாக சிறைக்கு போற மாதிரி அன்றைய சம்பவம் நடந்து முடிந்தது. இன்னொரு விஷயம் எப்படி வெளியில் வந்தது அப்படின்னு தேடி பார்த்ததுல இன்னொரு விஷயம் குறித்து ஒரு சிங்கள நாளேடு இந்த செய்திய அத்துல யாரு, அவர் 30 வழக்குகளோட சம்பந்தப்பட்டவர், கிட்டத்தட்ட 40 லட்சம் மோசடியோட சம்பந்தப்பட்டவர், இவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு கொடுத்த ஒரு விஷயத்த வெளியில பகிரங்கப்படுத்தினதுனால நீதி அமைச்சருக்கு இந்த விஷயம் போகுது. இது சம்பந்தமாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு தகவல் கேட்டாரு. இது எப்படி நடந்த ஏது நடந்த இவருக்கு சொன்ன பதிலும் அதுதான், சட்டத்தின் அடிப்படையில இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம். இப்போது சிஐடியில விசாரணைகள் நடத்தினதுல அவருடைய வாக்குமூலத்துல ஒன்றுக்கொன்று முரணா இருப்பதனால இந்த ஒரு மனிதருக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகத்துல உடனடியாக கைது செய்து இப்போது சிறைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சிஐடியினர் மன்றுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனாதிபதி பொது மன்னிப்பு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண குற்றங்களோட சம்பந்தப்பட்டவங்க, சின்ன சின்ன தென்னங்களை கட்ட முடியாமல் அச்சு பண்ணப்பட்டவங்க, தண்டனைக்கு உள்ளானவங்க, இவங்களை பார்த்து விடுதலை செய்கின்ற ஒரு பொறிமுறையை தவிர பெரும் பணங்களோட கொள்ளையோட கொலையோட துஷ்பிரயோகத்தோட தேச துரோகத்தோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு சட்டத்தில் எந்த அனுமதியும் கிடையாது.
இந்த குறுகிய காலத்துக்குள்ள 70 மிகப்பெரிய குற்றவாளிகள் பொது மன்னிப்புள்ள சட்டவிரோதமா வெளியே போயிருக்கிறாங்க. இவங்களை இப்ப தேடுகின்ற பணியை இப்போது போலீசார் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அரசியல்வாதியும் ஊழலோட சம்பந்தப்பட்டவங்க, அரசு அதிகாரிகளும் ஊழலோட சம்பந்தப்பட்டவங்க. நாட்டை குட்டிச்சோவராக்கியாச்சு. போதை வஸ்துக்களோட சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் அப்படின்னு சொல்லி, பாதாள குழுக்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளோட நாடு நகருதை பார்க்க முடியுது. அடிச்சு பிடிச்சி யாரையாவது கை செய்து சாட்சியங்களை முன்னிறுத்தி சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து சிறைக்கு அனுப்பி வச்சா, சிறைச்சாலை அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பல லட்சங்களை வாங்கி விட்டு அந்த பேர் லிஸ்டுக்குள்ள இந்த பேர்களை பூத்தி இவங்களை விடுதலை செய்கிற ஒரு கலாச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்குள்ள 70 பேராக இருந்தா பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்கொள்வான் என்பது போல இப்போதுதான் சிக்கி இருக்கிறாங்க. பொறுத்தவங்க பார்க்கலாம் இந்த அதிகாரிகளுக்கு எதிராக அரசு என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம். எனவே இன்னும் யார் யார் கைது செய்யப்பட போகிறார்கள் இது சம்பந்தமாக என்ற ஒரு விஷயத்தையும் இப்போது மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். மற்றொரு விஷயம்தான், 5 யூத மதகுருமார் மிரிகாமல் என்ற பிரதேசத்துல வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தா, விசிட் விசால ஹலால் ஃபுட் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது போல கேஷர் என்ற ஒரு உணவை அவங்க தயார் செஞ்சு யூத மதஸ்தலங்களுக்கும் யூதர்கள் செறிவாக வாழுகின்ற பகுதிகளுக்கும் இவங்க அனுப்பி வைத்த ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே பிசினஸ் செய்யறது என்பது தவறு கிடையாது. அவங்க ஹலால் போன்ற உணவை தேடி பெறுவது என்பது, உற்பத்தி செய்வது என்பது தவறு கிடையாது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசிட் விசால சட்ட விரோதமாக வியாபாரத்தில் ஈடுபடுவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம். இவர்களை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினர் கைது செய்து இப்போது விசாரணை நடத்தி வருவதாகவும் எதிர்வரும் தினங்களிலே இவர்களை நாடு கடத்துவதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையில இவர்களுக்கு இங்கு என்ன வேலை, எதனால் இந்த விஷயங்களை செய்து கொண்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கின்ற போது, எமது நாட்டுக்கு பல்வேறு நாடுகள்ல இருந்து சுற்றுலாக்காக வர்றாங்க. ஆனா யாருமே இப்படியான விஷயங்களை செய்து மாட்டிக்கொண்டதாக தெரியல. கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்த ஒரு விஷயம் தான் கிட்டத்தட்ட 4 பிரதேசங்கள்ல 4 மதஸ்தலங்கள் நிறுவப்பட்டிருக்குது. அதுல 2க்கு அனுமதி பெறப்பட்டிருக்குது. 2க்கு அனுமதி பெறப்படலன்னு சொன்னதோட முஜிபுர் ரஹ்மான் அவங்க சொன்னாங்க, கொழும்புல இன்னும் 2 கட்டப்படுகிறது, அதுக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு விஷயத்த அவர் கோடித்து காட்டியதை பார்க்க முடிந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாட்டுக்கு வர்றது ஒரு டூரிஸ்ட் விசால, விசிட் விசால மதம் சார்ந்த விஷயங்களை பள்ளிகளை கட்டி கொண்டு மதஸ்தலங்களை கட்டி கொண்டு இறுதியில் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, நாட்டுக்கு ஒரு பிரச்சனையாகவும் நாட்டில் இருக்கின்ற சமூகத்துக்கு ஒரு பிரச்சனையாகவும் நிலங்களை அபகரிக்கின்றவர்களாக வியாபாரங்களை புடுங்குறவர்களாக இவர்கள் மாறுவார்கள் என்பதற்கு நாடு தழுவி உலகம் தழுவி அவர்களுடைய பயணங்களை வரலாறுகள் எடுத்து பார்க்கின்ற பொழுது தெரிய வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்த அரசு என்ன வகை நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த. இதில் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த 2 மதகுருமார்களும், ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த 2 மதகுருமார்களும், இத்தாலி நாட்டைச் சேர்ந்த 1 மதகுரும் அடங்குவதாக சொல்லப்படுகிறது. எதிர்வரும் காலங்களிலே இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள். காரணம், விசிட் விசால உள்ள வியாபார நடவடிக்கைகளோ மதம் சார்ந்த நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கு அனுமதி கிடையாது என்பதனால இந்த சட்டங்களை மீறியதன் அடிப்படையில் நாடு கடத்தப்படுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை இப்போது அரசு வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆரோக்கியமான விஷயம். இந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு எதிராக கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுப்பதோட யாரெல்லாம் குற்றவாளிகளாக கருதி தண்டனை பெற்று வந்தார்களோ அவர்கள் இப்போது சட்டத்துக்கு முரணாக வெளியில் சென்றவர்களை மீண்டும் கைது செய்து உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இது போன்ற சட்ட ரீதியாக அனுமதி இல்லாத விசிட் விசால மத சடங்குகள் அல்லது வியாபாரங்களில் ஈடுபடுகின்ற விஷயத்தில் கூடிய கவனம் அரசு செலுத்தட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.